ஒரு இந்திய கூட வாக்கிங் கூட்டிட்டு போகலையா? உங்களோட இன்கம் டாக்ஸ் சரியா ஃபைல் பண்ணலையா? நேரத்துக்கு ஃபைல் பண்ணலையா? உங்க வீட்ல பைப் சரியா வேலை செய்யலனா பிளம்பரை கூட்டிட்டு வந்து பார்க்கறதுக்கு கூட அவர் யாரு, அவர்கிட்ட லைசென்ஸ் இருக்கா அப்படிலாம் செக் பண்ணீங்களா? அப்படி இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணலனாலும் ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்களே அதிர்ச்சி அடையலாம். நம்ம நாட்டில் ஒரு இந்திய குடிமகனாக கொலை சம்பவம், திட்டமிட்ட கொலை அல்லது திருட்டு, கொள்ளை இல்லை பாலியல் வன்புணர்வு இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழ்ந்தாதான் நம்ம சிறைக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான கருத்து பார்வை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களும் குற்றமாக கருதப்படும், அவற்றுக்கும் தண்டனை விதிப்பதற்கான சட்டங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தெரிவிக்கிறாங்க. அது ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விதி சென்டர் ஃபார் லீகல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சுதந்திரமான ஒரு அமைப்பு. இவங்க என்ன ஆய்வுகள் நடத்துவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனிமனித உரிமை பாதுகாக்கப்படுகிறதா, அவர்கள் குற்றத்தை எதன் அடிப்படையில் செய்கிறாங்க, அந்த குற்றத்துக்கான தண்டனை சரியாகத்தான் அவங்களுக்கு வழங்கப்படுகிறதா, மக்களுக்கான நியாயம் கிடைக்கிறதா, இதன் மூலமாக அரசு சரியாக நிர்வாகத்தை நடத்துகிறதா, நம்மளுடைய சமுதாய முன்னேற்றத்துக்கு இது வழிவகுக்குதான்னு பல ஆய்வுகளில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தான் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தரவுகளை அவங்க வெளியிடுறாங்க. இந்த தரவுகளில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 7305க்கும் மேற்பட்ட குற்றங்கள் புரிவதற்கான ஆய்வுகள் இருக்கு. அந்த ஆய்வின் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 7305 நடவடிக்கைகளை குற்றங்களா பதிவு செய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல குறிப்பா பார்த்தோம்னா 5333 குற்றங்களுக்கு நீங்க சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி நம்ம செல்ல பிராணிகளை வாக்கிங் கூட்டிட்டு போல அப்படின்னாலும் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுவதும் கூட ஒரு குற்றம் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அதே போல ஜூல நம்ம வனவிலங்கு பூங்காக்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாலும், நம்ம பார்க்குக்கெல்லாம் போனாலும் அப்படின்னாலும் குப்பைகள் கொட்டுறதும் ஒரு குற்றமாக கருதப்படும் அப்படின்னும், அதுக்கு சிறை தண்டனைகளும் விதிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு சிறை தண்டனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் குற்றமாக கருதப்படுது அப்படின்றத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய டாக்ஸ் ஃபைலிங்கை ஆன் டைமில் பதிவு செய்யலைனாலும், உங்களுடைய பேன், ஆதார் நம்பர் போன்றவற்றை தவறாக எங்கேயாவது பதிவு செஞ்சிருந்தாலும் கூட, கவனக்குறைவாக பதிவு செஞ்சிருந்தாலும் கூட அதுவும் குற்றமாக தான் கருதப்படுமா. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு பிளம்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பைப் வேலை செய்யலை அப்படின்னு பிளம்பரை கூப்பிட்டோம்னா, அந்த பிளம்பருக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் நீங்கள் அவரை வேலைக்கு கூப்பிடணும் அப்படின்னும், அப்படி அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லாதவர் தான் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவும் குற்றம் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லை, எலக்ட்ரிஷியனுக்கும் இதே பொருந்தும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தாய்மார் பாலூட்ட முடியாத ஒரு தாய்மார் கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில கொடுக்கறதும் கூட குற்ற செயல் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுக்கும் தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இதற்கான குற்றங்கள் பதியப்படலை அப்படின்னாலும் குற்றமாக கருதப்படக்கூடிய செயல் தான் இது ஒண்ணு அப்படின்னு இந்தியாவில் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அரசு அலுவலகங்களில் ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம், அதுவும் பெரிய குற்ற சம்பவம் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நம்ம மத்திய அரசு சட்டப்பிரிவின்படி 5 சட்டப்பிரிவுகள் முக்கியமாக வச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா த கம்பெனிஸ் ஆக்ட், அதே போல் பாரதிய நித்திய சன்ஹிதா, பிஎன்எஸ் ஆக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் த நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கிய சட்டங்களாக வகுக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது. இதன் குற்றச்சம்பவங்கள் தான் இதுக்கு அடிப்படையில் பதியப்பட்டு அதுக்கு தான் வழக்குகள் நடைபெறும். அந்த வழக்குகளுக்கு தான் நீதிபதிகள் தண்டனைகள் விதிப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய மேம்பாக்கான மனப்போக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கிட்னாப் பண்ணாலோ, யாராவது கடத்தல் சம்பவமாக இருந்தாலோ, கொலை சம்பவமாக இருந்தாலோ, திட்டமிட்ட ஒரு கொலை சம்பவமாக இருந்தாலோ, கொள்ளை, திருட்டு இந்த சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் அதே போல போராட்டங்கள், ஏதாவது போராட்டங்கள் நடத்தினாலோ உங்கள் மீது குற்ற சம்பவங்கள் பதியப்படலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் வன்புணர்வு சார்ந்த எல்லா குற்ற சம்பவங்களுக்குமே கேஸ் பதியப்படும். ஆனா இது மட்டும் இல்ல, இது இல்லாம வேற எதுக்கெல்லாம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி இதுக்கெல்லாம் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் டேட்டாவை என்ன சொல்லுது அப்படின்னா, சிலை கடத்தல்கள், நம்ம நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு சிலை கடத்தி இருந்தாலோ, இல்லை வேறு கோயிலிருந்து நம்ம மாநிலங்களுக்குள்ளேயே வேறு எங்கேயாவது கடத்தப்பட்டிருந்தாலோ அதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு அலுவலகத்தில் சரியான கோப்புகளை பராமரிக்காமல் இருந்தால் அதற்கு 1.5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதோட இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய இன்கம் டாக்ஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படி இன்கம் டாக்ஸை
நீங்க ஃபைல் பண்ணலனா கூட அதற்கும் 3 மாதத்திலிருந்து 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல உங்களுடைய ரிட்டர்ன்ஸை வந்து சரியாக நீங்க வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னாலும் கூட அதுக்கும் 3 மாதத்திலிருந்து 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு இந்த டேட்டாவின் மூலமா தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் 777 குற்றங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னும், அதே போல 2000க்கும் மேற்பட்ட குற்றங்களுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7305 குற்றங்கள்ல 5333 குற்றங்களுக்கு நீங்க சிறை தண்டனை அனுபவிக்க முடியும் அப்படின்னும் நம்ம சட்டத்துல இடம் இருக்கு. இதுல பார்த்தோம்னா 433 குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னும், 622 குற்றங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னும், 983 குற்றங்களுக்கு கட்டாயமாக குறைந்தபட்ச சிறை தண்டனையாவது விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தில் இடம் இருப்பதாகவும், 301 குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 5842 குற்றங்களுக்கு அபராதத்துடன் கூடிய தண்டனை விதிக்கப்படலாம், அதற்கான சட்டம் இருக்கிறது அப்படின்னும், 8 குற்றங்களுக்கு மட்டுமே சமூக செயல்பாடுகள், சமூக சீர்திருத்த வேலைகள் ஏதாவது செய்யக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற சட்டமும் இருக்கு. இதுல ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 0.1% தான் இந்த சமூக செயல்பாடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனா இதை தான் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி சென்டர் ஃபார் லீகல் பாலிசியோடைய கூற்றாக இருக்கிறது. இப்படி செய்யக்கூடிய எல்லா குற்றச் செயல்களுக்குமே சீர்திருத்துவதற்கான ஒரே வழி தண்டனையாக மட்டுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனிமனித வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது குற்ற செயல்களாலையும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளாலையும் அப்படிங்கிறதையும் அவங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதன்படி ஒருத்தர் தண்டனைக்கு உட்படும் போது அவருடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போவதாகவும், அவருடைய லைவ்லிஹுட் அப்படிங்கிறது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுறதாகவும், அவருடைய சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது சமூகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய தண்டனைக்கு பிறகாக ஏற்பட்டு விடுறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வேலை கிடைக்காத சிரமம் ஏற்படுறதாகவும், ஒரு தனிமனித சுதந்திரமே அவருடைய இந்த தண்டனைகளால அவருக்கு பறிபோய் இருக்கிறதாகவும் நிறைய ஆய்வுகள் மூலமா இவங்க குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு குற்றத்துக்கான தண்டனை வழங்கும் போது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம யாரு தனி மனிதனா அவர் யாரு அப்படிங்கறத பார்க்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும், அது நம்ம நாட்டுல இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த அமைப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு தண்டனையை வழங்கும் போது தெளிவாகவும் ஆதாரமிக்கதாகவும் அவருடைய தனிமனித உரிமையை பறிக்காத வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்தும், அதே போல எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரே விதமான தண்டனை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஏன் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றம் நடந்தாலோ, அதே போல ஒரு திருமணத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை வந்து அழிக்கப்பட்டாலோ, இந்த குற்றத்துக்கு குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியன் கிறிஸ்டியானிட்டி மேரேஜ் ஆக்டின் படி பார்த்தோம்னா இந்த குற்றத்துக்கு 7 ஆண்டுகள் முதல் 1 ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகள் வரை தண்டனைகள் வழங்கப்படுது அப்படின்னும், இதே குற்றத்துக்கு திருமண பதிவை அழித்தல் அல்லது பாலியல் குற்றங்களுக்கு பாசி டிவோர்ஸ் அண்ட் மேரேஜ் ஆக்ட் இந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை வழங்கப்படுவதா, சிறை தண்டனை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுது. இந்த ஒரு மீட்டரை தான் வந்து சமநிலையாக்கணும் அப்படின்னும், எல்லா தரப்புக்கும் ஒரே தண்டனையாக இது விதிக்கப்படணும், இது மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிற வலியுறுத்தல்களையும் பரிந்துரைகளையும் இந்த அமைப்பு வந்து வழங்குது. இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 932 குற்றங்களுக்கு கட்டாயம் குறைந்தபட்ச தண்டனை சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இருக்கக்கூடிய 932 குற்றங்கள்ல 106 குற்றங்களுக்கு குறைந்தபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதாகவும், அதே போல 44 குற்றங்களுக்கு குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இதுல என்ன ஒரு முரணான விஷயம் அப்படின்னா, இந்த 932 குற்றங்களையும் பாலியல் வன்புணர்வோ இல்ல தீவிரவாதிகளுக்கோ எந்த விதமான இந்த கட்டாய தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படாததுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண் அப்படின்னும் இந்த அமைப்பின் மூலமா தெரிய வந்திருக்கு. இதுல மாநில அரசு தன்னுடைய பங்கை எப்படி அளிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த விதி அப்படிங்கிற இந்த அமைப்பு பரிந்துரைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் குடிமக்களோடு ஒன்றிணைந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில குற்றங்களை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்றத ஆராயணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
வெறும் சிறை தண்டனை மட்டுமே இதற்கு தீர்வாக இருக்க முடியுமா, இல்லை மாற்று வழியில் வேறு ஏதேனும் தண்டனைகள் வழங்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தும் ஆராயணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. இறுதியாக பயம் மட்டுமே குற்றங்களை குறைப்பதற்கான ஒரு வழியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கக்கூடிய இந்த அமைப்பு, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தா தான் சமூகமும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அதற்கான வழிமுறைகளை தேட வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலயும் இந்தியா போன்ற நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த மாதிரியான தண்டனை விவரங்களை நிச்சயம் ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. நம்ம சட்டங்கள் இயற்றப்பட்டது நம்ம சிறைச்சாலைகளை நிரப்புவதற்கு மட்டுமல்ல, பவர் டு பனிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டிப்பதற்கான ஒரு அதிகாரமா பார்க்காம நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஆராய்ந்து ஆய்வு செய்து ரிப்பேர் பண்ணவும், ரீஸ்டோர் பண்ணவும், ரீஇன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க.